வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது ஏபி ஃபிட்னஸ். நான் ஏபி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸ் தான். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிற பயிற்சி எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் 4 ஆர்ம்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். சரிங்களா? கை பயங்கரமாக வலிக்கும். நானே வந்து ஒரே ஒரு செட்டு தான் டெய்லியும் பண்ணுவேன். ஆனால் இந்த வீடியோக்காக தான் எனக்கு தெரிஞ்ச அத்தனை செட்டையும் நான் பண்ணுறேன். இது ரொட்டேட் பண்ணியும் பிடிக்கலாம், விரலை கீழே வரைக்கும் விட்டும் பிடிக்கலாம். சரிங்களா? வேறு லெவலில் உங்களுக்கு உங்கள் 4 ஆர்ம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அது இல்லாமல் நம்ம டம்பிள் எடுத்து பிடிச்சி க்ரிப்பில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுலேயே நிறையா 4 ஆர்ம்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது டேபிள்லேயும் வச்சு பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம தொட மேலேயும் வச்சு நம்ம இப்படி பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி விரலை விட்டு உருட்டி பிடிக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகுன்னா 4 ஆர்ம்ஸ் வந்து நல்லா வலிக்கும், நல்லா டெவலப் ஆகும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச பயிற்சிகளை தான் நான் இங்கே சொல்கிறேன். நான் என்னென்ன பயிற்சி பண்ணுறனோ அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது உங்கள் 4 ஆர்ம்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் இயற்கையான முறையில் பயிற்சி பண்ணுங்கள். சரிங்களா? என்னுடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் தான். நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான். என்னுடைய பிரதானமான சப்ளிமெண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் தான். அடுத்த பயிற்சி நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இதே பார்பலில் வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் 4 ஆர்ம்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். கடைசியாக ஜிம்மை முடிச்சுட்டு போகும்போது இப்போ நீங்கள் பைசப்ஸோ ட்ரைசப்ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ இந்த மாதிரி ஒரு செட்டு 2 செட்டு நீங்கள் டெய்லியும் பண்ணிவிட்டு போகலாம். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் நாலா பக்கமும் அப்படி திரும்பி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் 4 ஆர்ம்ஸு நல்லா டெவலப் ஆகும். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த பயிற்சியெல்லாம் வந்து ஓல்டு ஸ்கூல் பயிற்சி. அது நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓல்டு ஸ்கூல் பயிற்சினாலே அர்னால்டு தான். பட் அவரெல்லாம் இதை பண்ணியிருப்பாரான்னு தெரியல. பட் இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது எனக்கெல்லாம் நல்ல மசில் வந்து டென்ஷனை என்னால் அந்த மசில் பெயினை அதை உணர முடியும் எனக்கு. பார்த்திங்களா? இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னு வைங்களே, உங்கள் 4 ஆர்ம்ஸ் எல்லாம் அப்படி அந்த பந்து மாதிரி டெவலப் ஆகும் நண்பர்களே. சரிங்களா? எனக்கு வந்து ஏன் கொஞ்சம் 4 ஆர்ம்ஸ் எல்லாம் வீக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், எனக்கு உடம்புல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் என்னுடைய மசில்ஸ் டெவலப் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம். சரிங்களா? நான் சாப்பிட்ற உணவு எல்லாம் வந்துட்டு எனக்கு ஊட்டச்சத்தை உடம்புல சேராது. சரிங்களா? அதனால தான் எனக்கு என்னுடைய 4 ஆர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது. பட் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லைன்னா நானும் நேச்சுரலாகவே என்னால் வந்துட்டு 17 இன்ச் என்னால் பைசப்ஸ் கொண்டு வர முடியும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பிற்காலத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு டம்பிள் ரொட்டேட் பண்ணுறது. இதுலேயும் உங்களுடைய 4 ஆர்ம்ஸ் வந்து டெவலப் ஆகும். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். பயிற்சி நல்லாயிருக்கும். அடிக்கடி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு டைமு நீங்கள் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதையும் சேர்ந்து பண்ணிட்டு போனீங்கன்னா அதிகபட்சமாக இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் போகும். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு செட்டு நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். சரிங்களா? இதே டம்பிளில் பண்ணலாம், பார்பலில் பண்ணலாம், ஃபங்க்ஷனல் ட்ரெயினரில் பண்ணலாம். சரிங்களா? இது பாருங்கள், டம்பிளை கொஞ்சம் முன்னோக்கி பிடிக்கணும். சரிங்களா? முன்னோக்கி பிடிச்சி இந்த மாதிரி சும்மா அப்படி முன்னுக்கு பின்னுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டம்பிளை பண்ணிங்கனாலே உங்களுடைய 4 ஆர்ம்ஸு வந்து டெவலப் ஆகும். நீங்கள் பண்ணும்போதே இதனுடைய அந்த பயிற்சியினுடைய அந்த வலியை உங்களால் உணர முடியும். சரிங்களா? அட்டகாசமான பயிற்சி. ஆனால் நம்மளை மாதிரி நேச்சுரல் பண்ணுறவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சியெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக செய்யணும். அப்படியே செஞ்சால் கூட சில மசில்ஸ் எல்லாம் நமக்கு டெவலப் ஆகிறதில்ல, இல்லைங்களா? அதனால் வந்துட்டு ஸ்டெராய்டு மாதிரி மருந்துகளுக்கெல்லாம் தூரம் பாருங்கள். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். சரிங்களா? நம்ம பண்ணுறது வந்து ஆரோக்கியத்துக்காக. சரிங்களா? ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்கள பற்றி இங்கே கவலையே இல்லை. அதற்குண்டான விளைவுகளும் அவங்க சந்திச்சுக்குவாங்க, அதற்குண்டான செலவுகளும் அவங்க பார்த்துக்குவாங்க. அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். முடிஞ்சால் அதெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். இது பெரும்பாலும் நம்ம ஜிம்மில் இருக்கிற மிஷின் தான். இதில் நம்ம இப்படியும் பண்ணலாம், ரொட்டேட்டும் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இதுவும் சூப்பராக இருக்கும். நான் டெய்லியும் போகும்போது இதில் ஒரு செட்டு பண்ணிட்டு போவேன் நண்பர்களே. போகும்போது ஒரு செட் பண்ணிவிட்டு போவேன். அதே மாதிரி நம்மளுடைய ஆப்ஸுக்கு அப்டாமனுக்கும் நான் ஸ்பெஷலாக எதுவும் பண்ணுறதில்ல. அது போகும்போது ஒரு செட்டு பண்ணிவிட்டு போவேன், என்னுடைய வசதியை பொறுத்து, டைமிங் பொறுத்து. இது வந்துட்டு நம்ம ஸ்மித் மிஷினில் பண்ணக்கூடிய பயிற்சி தான். இதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்பலில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருந்தாலும் ஆனால் மசில்ஸ்க்கெல்லாம் ஒரே பயிற்சி தான் அதெல்லாம். இது பார்பலில் பண்ணாலும் இதில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? இதுலேயும் நல்ல ஒரு மசில் டென்ஷனாக நம்மளால் உணர முடியும் இதில். சரிங்களா?
அதனால் இந்த மாதிரி உங்களுடைய ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி பயிற்சிகளை பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, நல்லா பயிற்சி பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எந்த ஒரு பாவ பழக்கத்துக்கும் கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வாழ நீங்கள் கற்றுக்குங்க. சரிங்களா? இது வந்து அட்வைஸ் இல்லை. இந்த ஃபிட்னஸ் போகிறவங்க எல்லாம் இது கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். சரிங்களா? ஏன்னா நம்ம ஃபிட்னஸை பற்றி நம்ம வெளியில் சொல்லும்போது பயிற்சி மட்டும் இல்லை, எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் நம்ம அடிமையாகாமல் இருந்தாலும் அதுவே பெரிய ஃபிட்னஸ் தான். என்ன சொல்கிறீங்க நண்பர்களே? அதனால் வரக்கூடிய நோய்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடியதாக இருக்குது. அதனால் நல்லா பயிற்சி பண்ணுங்கள், நல்லா தண்ணி குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தம்பி தான் நமக்கு வந்துட்டு வீடியோ எடுக்க உதவி செஞ்சார். அதனால் இவருடைய ஃபோட்டோஸை நான் போடுறேன். நன்றி.